Hello all, welcome to my channel. இன்னைக்கு கிளாஸில் ஒரு அழகான ஃப்ளவர் ப்ரோச் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாக்கிங் கிளாத்து மெட்டல் ஒயர்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகான வந்து பெட்டல்ஸ் வந்து பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு தென் கிளாத்தில் எப்படி நம்ம அந்த பெட்டல்ஸை வந்து ஸ்டிச் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஸோ இது பேர் தான் வந்து ஸ்டாக்கிங் கிளாத்து. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இழுத்தாலும் இழுத்து கொடுக்கும், உங்களுக்கு எதுவும் டேமேஜ்லாம் ஆகாது. இப்படி ஃபுல்லாக வந்து இழுத்து கொடுக்கும். ஃபஸ்ட்டு சைஸ் வந்துட்டு இந்த மாதிரி பிளெயினானதாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த சைடு எடுக்க முடியாது. இந்த பக்கம் பிளெயினாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைஸ் வந்து ரவுண்ட் சைஸ் வந்து நம்ம கொண்டு வரத்துக்காக மெட்டல் ஒயரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வந்து பெண்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நமக்கு வந்து பெண்ட் பண்ணி கொடுக்கும். கரெக்டாக இந்த ரவுண்ட் ஷேப்க்கு நீங்கள் வந்து ஒயரை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எட்ஜஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு நல்லா ஒரு டைட்டான இந்த ஒயரை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைட்னஸ் வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து அழகாக வந்து இந்த பாக்ஸில் வந்து எடுத்துருங்க. ஸோ அதே வந்து நான் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸோடு போடுறோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு மாறிடும். இப்போ பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்றது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கிங் கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து ஸோ இது ஸ்டாக்கிங் கிளாத்தோட எட்ஜஸில் எடுத்துக்கோங்க. அதாவது ஏதாவது ஒரு ஓரத்தில் எடுத்துக்கோங்க, சென்டரில் எடுக்காமல் ஏதாவது ஒரு ஓரத்தில் இந்த மெட்டல் ஒயர் இப்படி உள்ளே வச்சுட்டு இப்படி நல்லா வந்து கிளாத்தை வந்து இப்படி இழுத்து பிடிச்சு கீழே கொண்டு வாங்க. பாருங்கள், ஸோ உங்களுக்கு அந்த அழகாக பார்க்கும்போது அந்த கேப்பாக ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இப்படி எட்ஜஸ் வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. இப்படி ரொட்டேட் பண்ணி விடாதீங்க. அப்படி ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணும் போது அது ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் போயிடும். ஸோ இது அழகே பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஷேப் கொடுக்கறது தான். இப்படி ஷேப் கொடுத்துட்டு நல்லா வந்து டைட் பண்ணி பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஊசி இருக்குது இல்லைங்களா, இந்த எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, இந்த எட்ஜில் டைட் பண்ணி பிடிச்சிருப்போம்ல, அதில் ஃபஸ்ட்டில் கிளாத்தில் மட்டும் ஊசியை இறக்கி இந்த மாதிரி வந்து இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் ரொட்டேட்டு இந்த மாதிரி. ஸோ 1க்கு 2 ரொட்டேட் கூட போட்டுட்டு தென் பூ கட்டுவோம் இல்லைங்களா, அந்த ஃபார்மேட்டில் இது ஃபுல்லாக போட்டு நல்லா டைட் கொடுங்க. 1க்கு 2 டைம் கூட ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். 2 டைம் இந்த பூ கட்டுற மாதிரி போட்டு நல்லா டைட் கொடுத்துக்கோங்க. நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக எண்ணாட் வந்து நம்ம எப்பவும் போடுறது தான். கிளாத்தில் இறக்காதீங்க. கிளாத்தில் இறக்காமல் ஸோ இந்த நூல் இருக்குது இல்லைங்களா, நூலை மட்டும் லைட்டாக அதாவது 2 நூலை மட்டும் இப்படி எடுத்துகிட்டு நூலுக்குள்ளே விட்டு ஊசி எடுத்துகிட்டு இதை வந்துட்டு எப்போதும் போல் 1 2 ஸோ 2 ரொட்டேட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக லாக் ஆகிடும். இதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த கிளாத்தையும் கீழே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த அளவுக்கு பெருசாக இருக்க தேவையில்லை. இப்படி குட்டியாக அதாவது இந்த குட்டியாக எட்ஜஸ் வந்து இருந்தால் போதும். இல்லைனா வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடும் போது ஒன்று மேலே ஒன்று வைக்கும் போது ரொம்ப தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அந்த மெட்டல் ஒயரை வந்துட்டு உள்ளே இருக்கிறதே இப்படி லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க மெட்டல் ஒயரை. மெட்டல் ஒயரையும் கட் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கு இல்லைங்களா அந்த கிளாத்து, ஸோ அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த முடிச்சு போட்டிருக்கிறதுக்கு மேலே போகாமல் அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நல்லா கட் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் இந்த மாதிரி நான் வந்து 7 பெட்டல்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி இப்போ கிளாத்தில் வந்து அட்டாச் பண்ணுன்றதை நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். அதாவது ஒன்று மேலே ஒன்று வைக்கிற மாதிரி போடுங்க. இந்த லாஸ்ட்டாக வைக்கிற பெட்டல் மட்டும்
இதுக்கு கீழே வர மாதிரி தூக்கி விட்டு வைங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி தான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். ஒரு பெட்டல்ஸாக கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ அது வந்து போடும்போது இந்த கீழே இருக்குது இல்லைங்களா, இதுக்குள்ளே வந்துட்டு த்ரெட்டை விட்டு விட்டு எடுங்க. இந்த கீழ் பக்கமாக ஒன்றுக்கு 2 டைம் கூட ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப எச்சில் போட்டுறாதீங்க, அது வந்து நமக்கு கலண்டு வந்துடும். கரெக்டாக வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஓரத்தில் போடக்கூடாது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. 1க்கு 2 டைம் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் ஒன்றா இதுக்கு ஒன்றுக்கு மேலே வச்சு வச்சு ஸ்டிச்சஸ் போடலாம். இதே ப்ளவுஸில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 to 3 டைம்ஸ் கூட கண்டிப்பாக போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த லைஃப் தான் முக்கியம். ஸோ நம்ம போட்டதுக்கப்புறம் அது வந்து தூக்கிட்டு இருக்கிறதோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு 2-3 டைம்ஸ் நல்லா ஸ்டிச்சஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எப்போவுமே கழண்டாமல் நீட்டாக இருக்கும். ஒரே ஒர்க்கில் முடிஞ்சிடும். வெளிப்பக்கமாக எடுத்து கூட இதுக்குள்ளே கூட ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி டவுட்டாக இருக்குது அப்படின்னா ப்ளவுஸ்லலாம் போடும்போது சேம் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. இப்போ லாஸ்ட்டாக போடுறது மட்டும் இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை தூக்கி விட்டுட்டு அதுக்கு அடியில் வர மாதிரி வைங்க. நெக்ஸ்ட்டு இந்த சென்டரில் கேப் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர். ஸோ இதுதான் வைக்கணுன்றது இல்லை, கிறிஸ்டல் பால்ஸ் இல்லை ஒயிட் கலர் பீட் எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கோங்க. சுகர் பீட் எடுத்து விட்டுட்டு அதுக்கு கீழே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிச்சுட்டு அப்போவும் உங்களுக்கு சைடில் கேப்ஸ் தெரியும். அதில் வந்து நான் சம்கி ஒர்க், அதாவது சீக்வன்ஸ் ஒர்க் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நான் 2 லேயர் கிட்ட கொடுத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னமுமே நல்லா ஃபுல்ஃபில்லாக அழகாக இருக்க மாதிரி இருக்கும். இதோட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் 2 லேயர்ஸ் கிட்ட கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் ஹேங்கிங்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம எந்த ஒர்க்காக இருந்தாலும் அது ஹைலைட் பண்ணுறதுக்கு ஹேங்கிங் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இப்போது ஹேங்கிங்ஸ் வந்து போட போகிறேன். ஸோ நான் ஹேங்கிங்ஸ் வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ஹேங்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கிளாத்தோடு அட்டாச் ஆகிருக்கணுமா இல்லை வந்துட்டு மூவபிளாக இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து மூவபிளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இந்த ஒயிட் கலர் பீட் இப்படி தள்ளி விட்டுட்டு மீதி இருக்க எல்லாத்துக்குள்ளேயும் நீடியில் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க, ரொம்ப லென்த்தாக இருக்கனால. நீடில் எடுத்துகிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலையே ஸ்டிச் போடுங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் வரும். இதுக்கு சைடில் நான் இன்னும் 2 ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹேங்கிங்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஒர்க் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கலர்ஸுமே பார்த்திங்கன்னா நீங்கள் பிங்க்கே கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பிங்க்கில் கிறிஸ்டல் பால்ஸ் கிடைக்கல, அதனால் நான் க்ரீன் போட்டிருக்கேன். இதுவும் பிங்க்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சாரீக்கு தகுந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி ஜஸ்ட்டு ஒரே ஸ்லீவுக்கு மட்டும் ஒன்று சென்டராக கொடுத்தீங்கனாலே போதும். இது அவ்வளோ வந்து ஹைலைட்டாக இருக்கும். ஸோ ஹேங்கிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்கணுன்றதில்ல, நீங்கள் இது கம்மி பண்ணிவிட்டு சிங்கிள் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.